கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது தொழில் ஸ்தானம் மிகப்பெரிய அளவில் வலுவாக இருக்கிறது. ஜூலை மாதத்தின் முதல் வாரத்தில் 4ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். உச்சகுருவும் பார்க்குறார். ராசிக்கு குருபார்வை விலகினாலும் ராசிநாதனுக்கு குருபார்வை இருக்கின்ற காரணத்தினால வருமான குறைவுகள் இருக்காது. 2 10ஆம் இடங்களோடு இப்போது குரு தொடர்பு கொண்டு 10ஆம் அதிபதியும் 10ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வெளியில் மறக்கக்கூடிய அப்படியே நல்ல அமைப்புகள் இப்போது உண்டு. வெளியில் கண்டிப்பாக மறந்துடுவீங்க. எல்லாத்துலேயும் ஒரு நிறைவுகள் சர்வ நிச்சயமாக. அந்த ஜென்மச்சனி நேரத்தில் இருந்து அந்த கஷ்டம்லாம் இனிமேல் திரும்ப வரவே வராது. ஒரு 10 வருஷத்துக்கு கவலைப்படாதீங்க. திரும்ப அஷ்டமச்சனி வரும்போது தான் கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் கிரிகிரி பண்ணும். ஆக கஷ்டங்களை வயதிற்கேற்றாற் போல கடந்து விட்டீர்கள். நான்காம் பாவகம் 4ஆம் பாவகாதிபதி வலுப்பெற்று இருக்கின்ற காரணத்தினாலும் 12ஆம் பாவகத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினாலும் தூர இடங்களுக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இளைஞர்களுக்கு நல்லவைகள் கூடுதலாக நடக்கக்கூடிய மாதமாக. மாமா அப்படி சொல்கிறாரு, தம்பி இப்படி சொல்கிறான், அண்ணன் இப்படி சொல்கிறான், அம்மா இதை படின்றாங்க, அக்கா இதை படின்றாங்க, வாத்தியார் ப்ரொஃபஸர் அதை படின்றாரு. இந்த மாதிரியாக போட்டு குழப்பி விட்டுருவாங்க. எல்லாருக்குமே என்ன படிக்கலாம் உயர் படிப்பு என்பதில் ஒரு தெளிவுகள் தீர்வுகள் வரும். வெளிநாட்டு தொடர்புகள் உண்டு. வெளிநாட்டில் போய் படிக்கிறது, வெளி மாநிலத்தில் போய் படிக்கிறது, டெல்லியில் போய் படிக்கிறது, அந்த காலேஜ் அந்த யூனிவர்சிட்டி அதுதான் கிடைக்கணும்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக. ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஜூலை மாதம் என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கு, மேஷம் முதல் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே மாத பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அந்த மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா. சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை மாறுற கிரகம். புதன் ஒரு 20 நாட்களுக்கு ஒரு முறை மாறுவார். 25 நாட்களுக்கு ஒரு தோராயமாக ஒரு முறை சுக்கிரன் மாறுவார். 45 நாள் 1.5 மாதத்துக்கு செவ்வாய் மாறுவார். இந்த 4 கிரகங்களை மையப்படுத்தி சொல்லப்படக்கூடியது தான் இந்த மாத பலன்கள். வருடாந்திர பலன்கள் ஏற்கனவே ஆன்மீக பரிகார நேயர்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ தான் சமீபத்தில் தான் குரு பயிற்சி நடந்தது. போன வருஷம் சனி பயிற்சி நடந்தது. இந்த குரு பயிற்சி 1 வருடத்திற்கு ஒரு முறையும், சனி பயிற்சி 2.5 வருடத்திற்கு ஒரு முறையும், ராகு கேது பயிற்சி 1.5 வருடத்திற்கு ஒரு முறையும் நடக்குது. இந்த ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் நடக்க இருக்குது. அடுத்த வருஷம் சனி பயிற்சி நடக்க இருக்கிறது. போன மாதம் குரு பயிற்சி நடந்துருச்சு. அப்போ வருடாந்திர கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு கேது சனி குரு ஆகிய 4 கிரகங்களும் ஒரே இடத்தில் நிலையாக இருக்கின்றன இந்த ஜூலை மாதம். அந்த கிரகங்களால் மாற்றங்கள் எதுவும் இல்லை. ஆனால் சூரியன் எப்போவுமே மாறுற மாதிரி இப்போது சூரியன் மாறுகிறார். செவ்வாய் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் ஒரு இடத்திலும், அதாவது ஆட்சியாகி மேஷத்திலும், அதற்கப்புறம் அப்படியே 2வது வீட்டுக்கும் மாறக்கூடிய தன்மைகள் உண்டு. புதன் வக்ர நிலைமைகளில் அப்படியே ஆட்சி, அப்புறம் கடகத்திற்கு வர்றது, அப்புறம் மேலே போகிறதுன்ற மாதிரியான வக்ர நிலைமைகளில் இருப்பார். ஜூலை மாதத்தில் ரிஷப அதிபதியான சுக்கிரன் கடகத்திலும் சிம்மத்திலும் மாறி மாறி இருக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது இருக்குது. ஒரு நிலையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பெரிய அளவில் மோசமான சாதகமற்ற கிரக நிலைமைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் அப்படிலாம் ஒரு பெரிய மோசமான இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும்ன்ற கிரக நிலைமைகள் இல்லை. கோச்சாரத்தில் கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய சனியே இப்போது உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். 2வதாக செவ்வாய் இந்த ஜூலை மாதம் முழுவதும் சுபத்துவம் என்கின்ற ஒரு சுக்கிரனுடைய வீட்டில் ஒரு 20 நாட்களுக்கு மேலாக சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறது. இந்த செவ்வாய் சனி 2 கிரகங்களும் வலிமையாக இருக்கின்றதை காட்டுது. ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் தான் மாறுறாங்க. ஆக பெரும்பாலும் சாதகமான ஒரு நல்ல முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இருக்குமே தவிர, கெடுதல்கள் வரும் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல முடியாதபடி கெடுதல்களுக்கான ஒரு கிரக அமைப்புகள் இல்லை. எப்போயாவது ராகு கேதுக்களோடு இந்த மாத கிரகங்கள் சேரும்போது தான் கெடுபலன்கள் இருக்கும். ராகு கேதுக்களோடு இந்த மாத பலன்கள், குறிப்பாக ராகுவோடு எதுவும் சேரலை. மாதத்தின் இறுதி நிலையில் சுக்கிரன் மட்டும் கேதுவோடு சேருகிறார். சுக்கிரன் கேதுவோடு சேரும்போது அவர் பலம் பெறத்தான் செய்வதை தவிர கெடுதல் பலன்கள் இருக்காது. ஆக 12 ராசிக்காரர்களுக்கும் இப்பொழுது இந்த 2026 ஜூலை மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இப்போது தனித்தனியாக பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது தொழில் ஸ்தானம் மிகப்பெரிய அளவில் வலுவாக இருக்கிறது. ஜூலை மாதத்தின் முதல் வாரத்தில் 4ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். உச்சகுருவும் பார்க்குறார்.
வளர்ச்சிக்கான கடன்கள் அமையும், தொழில் முன்னேற்றம் இருக்கும், குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து தான் தீரும். கொஞ்சம் குழப்பமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆனாலும் ராசிக்கு குருபார்வை விலகினாலும் ராசிநாதனுக்கு குருபார்வை இருக்கின்ற காரணத்தினால வருமான குறைவுகள் இருக்காது. 2 10ஆம் இடங்களோடு இப்போது குரு தொடர்பு கொண்டு 10ஆம் அதிபதியும் 10ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வெளியில் வந்து மறக்கக்கூடிய அப்படியே நல்ல அமைப்புகள் இப்போது உண்டு. வெளியில் வந்து கண்டிப்பாக மறந்துடுவீங்க. எல்லாத்துலேயும் ஒரு நிறைவுகள் சர்வ நிச்சயமாக இருக்கக்கூடிய, எதிலும் நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குதுங்க. இது வரைக்கும் அந்த ஜென்மச்சனி நேரத்தில் இருந்து அந்த கஷ்டம்லாம் இனிமேல் திரும்ப வரவே வராது. ஒரு 10 வருஷத்துக்கு கவலைப்படாதீங்க. திரும்ப அஷ்டமச்சனி வரும்போது தான் கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் கிரிகிரி பண்ணும். ஆக கஷ்டங்களை வயதிற்கேற்றாற் போல கடந்து விட்டீர்கள் கும்பராசிக்காரர்கள். குறிப்பாக தொழில் முனைவோர்களுக்கு வளர்ச்சிக்கான கடன், இது வரைக்கும் பேங்க்கில் கடன் கேட்டும் கடன் கொடுக்காதவங்க, உங்கள்கிட்ட என்னங்க இருக்குது நான் நம்பி உங்களுக்கு கொடுக்கறதுக்குன்ற மாதிரியா தனியார் துறை வங்கித்துறை எதுலேயுமே கொஞ்சம் சோபிக்க முடியாமல் போனவர்கள் எல்லாருக்குமே அடுத்தவர்களுடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு உதவியே தேவையில்லை, நானே சொந்த காலில் நிற்கிறேங்கன்ற மாதிரியாக சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு பக்குவம் வருதல் அல்லது தன்னம்பிக்கை வருதல் என்பது போன்ற வியாபாரம், வேலை, தொழில் எல்லாமே நல்லா இருக்கும். உயர் படிப்பு படிக்க முடியும், பிஹெச்டி முடிக்க முடியும், நல்ல மேற்படிப்புக்கான அடையாளங்கள் நல்ல விதமாக வரும். மாமா அப்படி சொல்கிறாரு, தம்பி இப்படி சொல்கிறான், அண்ணன் இப்படி சொல்கிறான், அம்மா இதை படின்றாங்க, அக்கா இதை படின்றாங்க, வாத்தியார் ப்ரொஃபஸர் அதை படின்றாரு. இந்த மாதிரியாக போட்டு குழப்பி விட்டுறவங்க எல்லாருக்குமே என்ன படிக்கலாம் உயர் படிப்பு என்பதில் ஒரு தெளிவுகள் தீர்வுகள் வரும். வெளிநாட்டு தொடர்புகள் உண்டு. எல்லா வெளிநாட்டில் போய் படிக்கிறது, வெளி மாநிலத்தில் போய் படிக்கிறது, டெல்லியில் போய் படிக்கிறது, அந்த காலேஜ் அந்த யூனிவர்சிட்டி அதுதான் கிடைக்கணும்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக நான்காம் பாவகாதிபதி வலுப்பெற்று இருக்கின்ற காரணத்தினாலும் 12ஆம் பாவகத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினாலும் தூர இடங்களுக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இளைஞர்களுக்கு நல்லவைகள் கூடுதலாக நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் சொல்லுவேன். பெண்களுக்கு கணவன் குழந்தைகளின் பேரில் ஒரு அக்கறையும் நம்பிக்கையும் கண்டிப்பாக வரும். எப்போவுமே மொபைலையே பார்த்துக்கிட்டு இருக்குப்பா அந்த புள்ள அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட ஏதோ புள்ள கொஞ்சம் பேச்சை கேட்குறான், அவனுக்கும் கொஞ்சம் வழிகாட்டுது அப்படின்ற மாதிரி இருக்கும். 3 வருஷமாக குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சி, கல்யாணம் நடக்கலை, பூப்புனித நீராட்டு விழா, பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பாக்கியம் இல்லை, இது மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஆரம்பங்கள், நல்ல அறிமுகங்கள், குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடக்கும் என்கின்ற அமைப்பு, பெண்ணுக்கு திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு, ஆணுக்கு தொழில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, பெண்ணுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு கும்பத்திற்கு ஓரளவிற்கு மகிழ்ச்சி வரக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம்.